அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸ் யூனிட் 9ல் ஒரு 5 மார்க் 9.2.1 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் E by m of an electron Thomson experiment. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் சார்ஜோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் per unit mass. ஸோ ஒரு டிஸ்சார்ஜ் டியூப், இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல ஒரு கேத்தோட் அண்ட் ஆனோட் ரெண்டு இருக்கு. ஸோ இங்க கேத்தோட், இந்த கேத்தோடுக்கு ஒரு பேட்டரி சப்ளை கொடுத்துருக்கோம். சி அப்படின்னு எடுத்திருக்கோம். இதனோட நேம் வந்து சின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேத்தோட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் பீம்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி வருது. இதனுடைய டீவியேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏ அப்படின்ற ஒரு ஆனோட் பிளேட் வந்து வச்சுருக்கோம். இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் ஹை பொட்டன்ஷியல் சப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹை பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆனோட் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இதனுடைய டைரக்ஷனை டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஆனோட் வந்து யூஸ் ஆகுது. ஆனோடுக்கு அப்புறம் ஒரு பிளேட், எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். அதே மாதிரி இந்த பிளேட்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த இடத்த N அப்படின்ற போலும், இங்கே வந்து S அப்படின்ற போலும் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை ஆகுது. ஸோ இந்த கேத்தோட் ரே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் O அப்படின்ற ஸ்பாட்டில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு ஒயிட் லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீன், அதாவது ZNS ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீன், ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீன். So determination of velocity of cathode rays. Velocity of cathode rays. So இங்க எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ரெண்டு parallel பிளேட். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரெண்டு பிளேட்டு. எலக்ட்ரிக் அண்ட்
மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது பர்பெண்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த சைடு வந்து சவுத் போல், இந்த சைடு வந்து நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே வந்து ட்ராவல் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் மேலே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே இருக்க சார்ஜ் மேலே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலராக ஃபால் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E வெக்டார் டாப் டு பாட்டம். இது பாசிட்டிவ் பிளேட், இது வந்து நெகட்டிவ் பிளேட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலராக இது மேலே வந்து இன்சிடென்ட் ஆகுது, அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டாப்லேருந்து டவுன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதனோட ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஸோ இட் இஸ் F is equal to EE. இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ. அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ F is equal to EBV. ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கும்போது வித்தவுட் டிஃப்ளெக்ஷன், ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிஃப்ளெக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்க்ரீனில் O அப்படின்ற ஸ்பாட்டில் வந்து ஃபால் ஆகுது. ஸோ அங்கே நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்பாட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனோட ஃபோர்ஸ் வேல்யூ EBV இஸ் ஈக்குவல் டு EE. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு E/B. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து velocity of the electron அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ velocity of the electron is determined by electric field and magnetic field. ரெண்டு ஃபீல்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சார்ஜ் வந்து டிஃப்ளெக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் வந்து ஃபால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். Second case, specific charge. ஸோ இங்கே இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் வேல்யூ, தட் இஸ் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எலக்ட்ரான் பீமோட கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இட் இஸ் EV is equal to kinetic energy of the electron beam. So 1/2 mv square ஸோ இதில் இருந்து நமக்கு E/m ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். E/m இந்த ஃபார்முலா m நெசர் கொண்டு வந்துருங்க. ஸோ 1/2 V கீழே போயிடும், இங்கே இருக்க V ஸ்கொயர். ஸோ நமக்கு V ஓட வேல்யூ தெரியும். ஸோ இந்த V ஓட வேல்யூ V is equal to E/B. ஸோ E/m is equal to 1/2 V E square by B square. Substitute the E, B and V value. We can calculate the E/m is equal to 1.7 into 10 power 11
கூலும் கிலோகிராம் பவர் -1. இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் per யூனிட் மாஸ். இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் third one, deflection of charge only. Deflection of charge only due to uniform electric field. Electric field. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பியை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசன்ட் இன் தி சிஸ்டம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த பிளேட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்கிறதுனால நமக்கு போகக்கூடிய எலக்ட்ரானோட டிஃப்ளெக்ஷன் வந்து ஒன்லி அப் டைரக்ஷனில் வேரியேஷன் ஆகும், இல்லைனா டவுன் டைரக்ஷனில் வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ஒன்லி வெர்டிக்கல் டைரக்ஷனில் மட்டும் கிடைக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதனால டிஃப்ளெக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூமெண்ட்டில் இருக்காது. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய டிஃப்ளெக்ஷன் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ force, that is F E is equal to E and E. So in electric field la plate க்கு முன்னாடி before plate, so இதனுடைய vertical direction deflection வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அப்படின்னு இருக்கும். ஸோ பிளேட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே இதனுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மாதிரி டீவியேஷன் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து y அப்படின்னு எடுத்திருக்கோம், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிளேட் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம வந்து y டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ லென்த் ஆஃப் தி பிளேட் வந்து L. ஸோ டைம் ட்ராவல் from starting point of the plate to end point of the plate, இதான் நம்ம வந்து time taken to travel the length of the plate அப்படி நம்ம சொல்றோம். so acceleration in the electric field. so அப்ப இந்த in between plate குள்ள இருக்கக்கூடிய acceleration வந்து நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்றோம். நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா F is equal to ma. ஸோ நமக்கு ஆக்சிலேஷன் மட்டும்தான் தேவை. ஸோ A is equal to F by m அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சிலேஷன் AE is equal to in electric field, it is F E, force in the electric field divided by m. ஸோ F ஓட வேல்யூ EE, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ EE divided by m, இதுதான் acceleration in the electric field. ஸோ AE is equal to EE by m. ஸோ initial velocity of the electric field U is equal to 0. ஸோ length of the electric plate L and time T அப்படி நம்ம எடுத்திருக்கோம். So time from starting point plate to end point of the plate. So displacement, it is y dash is equal to ut plus 1 by 2 a t square. So y dash is equal to u t.
plus 1 by 2 AET square. ஸோ இந்த UTயோட வேல்யூ தான் நமக்கு வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ டைமோட வேல்யூ அங்கே வந்து 0வா இருக்கும். ஏன்னா டைம் t is equal to 0 போது u is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷனில் y dash is equal to 1 by 2 ஆக்சிலேஷனோட வேல்யூ e by m. ஸோ t ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஆக்சுவலி velocity is equal to length by time அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நமக்கு t தான் தேவை. t is equal to l by v அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ t ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா t ஸ்கொயர் is equal to l ஸ்கொயர் by v ஸ்கொயர். ஸோ v ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, l ஸ்கொயர் by v ஸ்கொயர். ஸோ அகைன் v ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ v is equal to e by v. ஸோ v ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா e ஸ்கொயர் by b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். v square is equal to e square by b square. So y dash is equal to 1 by 2 e by m l square e square by b square. b square வந்து மேலே எழுதுங்க, b square. ஸோ இந்த e ஸ்கொயரில் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி ஒரு e கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா y dash is equal to 1 by 2 e by m l square b square divided by e அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் y dash அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா deflection in the electric field. ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ deflection in the fluorescent screen அப்படின்னு கொண்டு போகும்போது ஸோ y is proportional to y dash. ஸோ y is equal to c into y dash. c அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா geometry of discharge tube. discharge tube. ஸோ ஒவ்வொரு டியூபுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய c வேல்யூ வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ இங்கே y டேஷோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷனில் ஸோ y is equal to c into 1 by 2 e by m l square b square by e. ஸோ e by m தான் தேவை, மற்ற எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருங்க. e by m is equal to 2y e. இந்த டேர்ம் அந்த சைட் போனால் மேலே போகும். ஸோ டிவைடட் பை c into l square b square. So substitute the electric field E and constant C, L value and B value and Y value. So simply we can write this as RH, right hand side parameters, right hand side value of the equations. So we can calculate the charge of electron per mass. E by m is equal to 1.7 into 10 power 11 coulomb kilogram power minus 1. So specific charge of the electron. E by m value. Thank you.